ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஜென்டில் உமன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஹாப்பியா வாழ்ந்துட்டு வராங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ மேல பயங்கரமான பாஸ், அவர் மேல பயங்கர பொசிட்டிவாவும் இருக்காங்க. அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற நிலைமையில இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏடா உடமா தான் இருக்கு. எல்ஐசில ஒர்க்கும் பண்றாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நான் பெங்களூர் போற 3 நாள் ட்ரிப் ஆபீஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட தங்கச்சி ஒரு இன்டர்வியூக்காக அந்த ஊருக்கு வராங்க. வந்தவங்க தான் வீட்டுல தங்குறேன் அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு ஓகேவும் வாங்கிடுறாங்க. சரி வீட்டுல தங்க வச்சுக்கோன்னு அவரும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா பெங்களூர் போனவர் மிஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட் சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா என்ன நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட அதே ஸ்டோரி பிளாட் தான். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் ஓவரால் நீட்டா எழுதிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் ஓரளவு ஓகேவா இருக்கு. சினிமோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்ல மாதிரி. இந்த படமே ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்த படம் மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். இது ஒரு த்ரில்லர் ஜானர் படம். ஆனா பல சீன் டிராமாட்டிக்கா எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாஜிக் என்ற சுத்தமா இல்லவே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோதானம் தான் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட மெயின் கோரே பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் தான். ஆனா அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனே இவங்க சரியா எடுக்கல அப்படின்றது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல நல்லா எழுதினாங்கன்னா இந்த படம் ஒரு எங்கேஜிங்கான படமா வந்திருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.